தேவன் நல்லவர். அவர் இம்மட்டுமாக நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவர் தானியேலின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை போல அவனும் ஒரு பாடல் ஒரு மனிதனாக இருந்தார். இளம் வயதிலேயே ஆண்டவருக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு நின்ற ஒரு வாலிபனாக காணப்படுகிறோம். வேதம் காட்டுகிறது அவன் எல்லா காரியத்திலையும் பிரதிஷ்டை உள்ளவனாக, வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்து கொண்டவனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். இடைவிடாமல் ஜெபம் செய்த ஒரு வாலிபனாக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால ஒருவர் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது, தேவனுக்கு உத்தமமாக இருக்கும்போது, ராஜாக்களும் அவனை தேடி வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை நிறைவேறினது தானியேலுடைய வாழ்க்கையிலே. ராஜா அவர்களை அழகுள்ளவர்கள், சிறந்தவர்கள், ஞானிகள் என்று அறிந்து அரசாங்கத்திலே பெரிய பதவிகளை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் 3 வேளையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார். ஹல்லேலூயா. வெட்கப்படல, அந்நிய தேசத்தில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு சோர்ந்து போகல. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், காலங்கள் எப்படி இருந்தாலும், ஆண்டவருக்கென்று அவர் உண்மையுள்ளவராக அவர் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு நேராக கரங்களை விரித்து அவர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அதனால உயர்த்தினார். ஏன் இன்னைக்கு நம்ம தானியேலை குறித்து ஆராதிக்க போறோம்னா, ஏன்னா இன்னைக்கு பைபிள் கேம்பஸ் கிறிஸ்டியன் எக்ஸாம் நடக்குது, தானியேல் மற்றும் யோவான் சுவிசேஷத்தில். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனை வேலையில மக்கள் இடத்துல சொல்லலாம் என்று சொல்லும் போது, நான் தானியேலுடைய வாழ்நாளில் அவருடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்கள், எப்படிலாம் நடத்தினேன், எப்படிலாம் ஞானத்தை தந்தேன், சிங்கம் கெபியிலிருந்து அக்னி ஜுவாலையிலிருந்து அந்த வாலிபர்களை எப்படிலாம் நடத்தினேன், அதே போல் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் விடுவித்து தப்புவித்து வழி நடத்த நான் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை கைவிட மாட்டேன். நான் எல்லா சூழ்நிலையும் தானியேலோடு இருந்தது போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு உண்மையாக இருந்தால் போதும். இம்மட்டுமாக நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை உண்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மை வழிநடத்தி செல்வார். இந்த வேலையில் ஒரு அருமையான ஒரு பாடலை பாட போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் சஞ்சய் சேகர் அவர் எழுதின பாட்டு, அவர் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையில் அவர்கள் மாத்திரம் இருந்தது போல இருந்தது. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணாரு? மனுஷகுமாரனை அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார் அந்த அக்கினி ஜுவாலையில் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தலை மூடி கருகி போகவில்லை. அவர்கள் வஸ்திரங்கள்ல தீயின் வாசனை, நெருப்பின் வாசனைகள் வீசவில்லை. ஏன்னா இடைவிடாமல் ஆராதிச்சாங்க. ஹல்லேலூயா. நம்ம அழைத்தவர் கைவிடவே மாட்டார், கரம் பெற்றி நடத்துவார். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கணும். சத்ருவின் கோட்டைகளை அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க? தகர்த்திட, அந்த சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் அந்நிய தேவர்களை வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாக நின்னாங்க. ஏன்னா இடைவிடாமல் ஆராதிச்சாங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இடைவிடாமல் யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் தேவன் அற்புதமான அடையாளங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட இருந்து பலத்தை பெறுவது அல்ல. தாவீது எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், உம்முடைய துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணா? வனாந்தரத்தில் இருக்கும்போது, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஆராய்த்து கொண்டே இருந்தாரு. நடுவில் சிங்கம் வரும், கரடி வரும். கரடி வந்துருச்சே, சிங்கம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல போய் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணல. எல்லா வேளையிலும் ஆராதித்ததனால் எல்லா வேளையிலும் தேவன் பலத்தை தந்தார். ஹல்லேலூயா.
தானியேல் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெற்றதுக்கு காரணம், ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டுட்டார், உடனே அன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன், சிங்க கபில தூக்கி போட போறாங்க ஜெபம் பண்ணுவேன், அப்படி இல்லை. எல்லா வேளையிலும் ஜெபம் பண்ணனால தேவன் விடுவித்தார். சிங்கபி இருக்கும்போது, அக்கினி ஜுவாலை இருக்கும்போது வாலிபர்கள் வைராக்கியமாகல, ஒவ்வொரு நாளும் வைராக்கியமாக இருந்தார்கள். தேவன் அவருடைய வைராக்கியத்தை தேவன் காமிச்சார் அவங்களுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அதனால பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீங்க சொல்ல போறீங்க இன்னைக்கு முதலாவது, இடைவிடாமல் நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சொல்லாம இந்த வேலையில இடைவிடாமல் நாங்கள் ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அப்பேன் பாடுவோம். முதலாவது பாடலை எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் பாடலாம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாரும் சொல்லுங்க. வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. என் தேவன் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். சொல்லுங்க. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. என் தேவன் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். சொல்லுங்க. நம்மை அழைத்தவரே கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. Glory.
ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. அருமையான பாடல். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிதான் இருந்தாங்க அன்னைக்கு தானியேலோட நண்பர்களும். ஹல்லேலூயா. அழைத்தவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கை அது அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாக இருக்கு. எங்க வாழ்க்கை அது போராட்டத்தின் வாழ்க்கையாக கூட இருக்கலாம். நாங்க சோர்ந்து போக மாட்டோம், நாங்க உடைஞ்சு போக மாட்டோம். சத்ருவின் கோட்டையா நிக்குதா முன்னாடி, பயந்துட்டு வேற வழியே இல்லையே, வேற ஆப்ஷனே இல்லையேன்னு சொல்லி அந்த வாலிபர்கள் பின்வாங்கல. ஹல்லேலூயா. என் தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நீங்க நிறுத்தின அந்த சிலையை வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. தயங்காமல் முன் சென்றாங்களாம். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலைக்கு முன்பாக எப்படி சென்றாங்க? தயங்காமல் முன்று சென்றாங்க. தானியேல் சிங்க கபிக்கு நேராக எப்படி போனாரு? தயங்காமல் போனார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நிச்சயம் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைக்கு. என்ன நிச்சயம்? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? தானியேலே, தானியேலே, ராஜா சொல்றாரு. என்ன சொன்னாரு? காலையிலையும் மதியானையும் சாயந்தரமும் நைட்டும் ஜோம் பண்றியப்பா, பைபிளை தூக்குறியப்பா, அதுக்கு பதில் உண்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் அமர்ந்துக்கலாமா? என்ன கேட்டாரு? காலையிலையும் மதியானமும் இரவும் ஜோம் பண்றியே, பதில் கிடைச்சுதா? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாங்க, சர்ச்சுக்கு போறையே, வேதம் வாசிக்கிறியே, பதில் கிடைச்சதா? நீங்க சொல்லணும், 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டு 3 வேளையும் ஆண்டவருக்கு நேராக தானியேலை போல உத்தமமா இருந்துட்டு நீங்க என்ன சொல்லணும்? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், நீ என்னை சிங்க கோபியில போட்டாலும் சரி, என்னை நீ எங்க தள்ளினாலும் சரி, அக்கினி ஜுவாலையா என் வாழ்க்கை இருந்தாலும் சரி, சுற்றில எந்த வாய்ப்புமே இல்லாம இருந்தாலும் சரி, தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. என்னை காப்பாற்ற அவர் நினைத்து விட்டார் என்றால் யார் தடுக்க வென்றாலும் அவருடைய கரம் என்னை விட்டு விலகாது, அவருடைய சமூகம் என்னை விட்டு விலகாது என்ற நிச்சயம், அந்த ஃபோக்கஸ், அந்த தைரியத்தோடு செல்வோம். ஹல்லேலூயா. சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன், சொல்லுங்க எல்லாரும், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், வல்லவர், நல்லவர், வல்லவர், தப்புவிப்பார், விடுவிப்பார். அவர் தானியேலின் தேவன், என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை வேளையில தைரியமாக அதிக நிச்சயத்தோடு என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சொல்லலாமா? இந்த வேளையில ஒரே ஒரு விஷயம், இந்த பாடலை பாடுவோமா? எல்லாம் கைகளை தட்டி. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. க்ளோரி. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. விசுவாசத்தோடு ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். எல்லாம் சொல்லுங்க. நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல், இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில்
இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. Glory. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். சொல்லுங்க, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. என் தேவன் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை என் வாழ்க்கையில் தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாரும் சொல்லுங்க, நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. Glory. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நிச்சயம் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பாட்டிலேருந்து. அவர் விடுவிக்க வல்லவர், அவர் மேலே எந்த குறையும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அந்நிய தேசத்தில் கூட தானியேலோட நண்பர்களும் உண்மையாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? கருப்பொருள் என்ன? இடைவிடாமல் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இதை ஃபாலோ பண்ணும். இன்னைக்கு இந்த கேம்பஸ் க்ரூசேட் எக்ஸாமில் நம்ம வந்து டெஸ்ட் எழுதணும். அது இல்லாமல் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். தானியோட காரியம் ஜெயமாக இருந்தது, அவனுடைய ஒர்க்கெல்லாம் பெஸ்ட்டாக இருந்ததுக்கு காரணம் he seek the first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினார். சூழ்நிலையை பார்க்கல. யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி இன்னைக்கு வாலிபர் மத்தியில் தானியேல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எந்த விஷயத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவன் கலையா அழகா ஸ்மார்ட்டா இருந்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கும் பிரயோஜனமாக இருந்தான், உலகத்துக்கும் பிரயோஜனமாக இருந்தான், ராஜாவுக்கும் பிரயோஜனமாக இருந்தான், ராஜாவுக்கும் பிரயோஜனமாக இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் நம்ம உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வேலை செய்கிற இடம் எல்லாத்துக்கும் நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். அதே போல் நம்முடைய ராஜா உண்டாக்கினவருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதான் தானியோட வாழ்க்கையில் முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் இரண்டாவது ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. சிங்க கேபியில்
நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். இப்போ சிங்கங்கெபியில் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். பிரச்சனை நடுவில் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்று வீசினது, படகு மூழ்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் யார் அவரோடு இருந்தா? சீஷர்களோடு இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. அதான் காட்டுகிறது. அக்னி ஜுவாலை, ஐயோ இது மாதிரி அக்னி ஜுவாலையா இருக்குதே, ஆண்டவர்களை கைவிட்டார் இல்லை, தப்பிக்கிறது மாத்திரம் இல்லை, கூட இருந்து என்ன பண்றாரு? உலாவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாயை அடைத்து தானியேலோடு இருந்தார். ஆனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எதிரிகள் சுற்றி வந்தாலும் தூதர் சேனை கொண்டு உங்களை காட்டுக்கொள்வார். ஹல்லேலூயா. இந்த சாத்தானை சமுத்திரம் விலகும். இன்னைக்கு ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும், என் பிரச்சனையில் நான் தனியால் இல்லை, என் பிரச்சனையில் என்னோடு கூட யுத்தம் செய்ய தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது உங்களுடைய யுத்தம் இல்லை, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது யார் நமக்கு அகைன்ஸ்டா இருப்பா? எத்தனையோ வசனங்கள் இருக்கு, அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்க பேட்டலில் உங்க லைஃப்ல நீங்க தனியா இல்லை. ஐ எம் நாட் அலோன். என்னுடைய படகுல இயேசு இருக்கிறார், என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். என் கஷ்டம் வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும். ஒருவேளை பக்கத்தில் இருக்கவங்க அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். என் நோட்டத்தில் நான் தனிமை இல்லை, அழைத்தவர் என்னை கைவிடுவதும் இல்லை, நம்புவேன் இறுதி வரை. அருமையாக ஒரு பாடல் இருக்கு. அதனால இந்த தானியேல் புஸ்தகத்திலிருந்து இந்த பாடல் அடிக்கடி நம்ம பாடியிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், தேவனுக்கு உண்மையாக இருந்தனால சிங்கக்கெபி நிலைமை உங்க வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஏன் தப்பு செய்யல? தப்பு செஞ்ச சிங்கக்கெபி கிடைச்சே இருந்திருக்காது, உயிர்வுகள் கிடைச்சிருந்திருக்கும். தேவனுக்கு உண்மையாக இருந்ததனால் சிங்கக்கெபி கிடைத்தது. இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையா இருக்கீங்களோ உங்க வாழ்க்கையில சிங்கக்கெபிகள், அக்னி ஜுவாலைகள் உண்டு. இவற்றில் நடுவில், சோதனைகள் நடுவில் தேவன் உங்களை சுத்த பொண்ணாக விளங்கபடி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு உத்தமமா இருக்கிறேன், பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில போராட்டமே வராது, பிரச்சனையே வராதுன்னு சொல்றது இல்லை. கண்டிப்பா வரும். ஆண்டவருக்கே வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், அவர் ஜெயிச்சது போல நம்மளும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியா? இந்த போராட்டத்தில் நான் ஜெயிப்பிடுவேன் சொல்லமா? எல்லாருக்கு தெரிந்த பாடல்ல பாடலாமா? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். என்னோட சேர்ந்து அப்படியே பாட்டுக்கலாம். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி தூளியா என்னை நினைத்தார். சொல்லுங்க. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி தூளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். Glory. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே, அவரே என்னை, அவரே என்னை சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, தானியேலுக்கு அகைன்ஸ்டா எதிரிகள் சுற்றி வந்தாங்க. ஆனா சோர்ந்து போல அவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எதிரிகள் சுற்றி வரலாம், உங்க இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கலாம், உங்க வாழ்க்கையை முடித்துவிட நினைக்கலாம். தானியேலின் தேவன் உங்களுடைய தேவன்.
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சேனையை கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தங்கள் வேறே, சாத்தானை சாமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தங்கள் வேறே, சாத்தானை சாமுத்திரம் விழுங்குவே. கைகளை உயர்த்தி, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். எந்த சூழ்ச்சி உங்களை அணுகாது. ராஜாதி ராஜா உங்களோடு இருக்கிறார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய். அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே 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 என்னை காண்பவர், அவரே சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, கை தூக்கி, அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை, அவரே சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நம்மை காத்திடுவார். ஹல்லேலூயா. அப்ப அக்கினி ஜொலியில் யார் நம்மோடு இருக்கிறா? அப்ப சிங்க கெபியில் யார் நம்மோடு இருக்கிறா? நான் தனி இல்லை. சொல்லுங்க, நான் தனி இல்லை. நான் தனி ஆள் இல்லை சொல்றாங்க. நான் தனி ஆள் இல்லை. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில் ஆண்டவரே உங்கள் நாமம் உயரணும்ப்பா. தானியேல் புஸ்தகத்தை நம்ம அப்படியே வாட்சி வரும்போது பெருமை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு பயப்படணும், உணவு விஷயத்தில் எந்த விஷயத்திலும் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்புறம் வேற என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம்? தரிசனங்கள். தேவன் தமக்கு பயப்படுறவங்களுக்கு தரிசனங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்துகிறார். யோசேப்புக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தினார், தானியேலுக்கு தரிசனத்தை
வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு சில திட்டங்கள் தீர்மானங்கள் உங்களை கொண்டு நிறைவேற்ற நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு அவர் செய்வார். ஹல்லேலூயா. கடைசியில் சொல்கிறார், பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இருந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணார்? விழுந்து போனார். கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலையும் தாழ்மையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு கனம் கூடுதோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ராஜ்யங்களுக்கு ராஜ்யங்கள் விரோதமாக யுத்தங்கள் எல்லாம் எழும்பும். கடைசியில் தேவனுடைய ராஜ்யமே நிலைத்து நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் எத்தனையோ ராஜ்யங்கள் எல்லாம் யுத்தங்கள் மாற்றி மாற்றி கொண்டாங்க. ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு குழப்பம், இது எப்போ முடியும் அப்படின்னு. முடிவு உடனே வராது. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி 80s இந்த கிறிஸ்டியன்ஸ் மிஷினரிகள் எல்லாரும் எதை சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? எதை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க? இயேசு சீக்கிரம் வர போகிறார். இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்க இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்னு சொல்கிறாங்க. எங்கே ஒன்றும் வருகிறார்? இதே சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரியமுள்ள சகோதரர்களே, முடிவு சீக்கிரம் வரலாத காரணம் ஆண்டவர் கிருபையின் காலத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? வைத்திருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் முடிவு சீக்கிரம் வராது தான். இருந்தாலும் அவருடைய தீர்மானத்தில் என்ன இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம காலத்தில் வருதா, நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்தில் வருதான்னு தெரியாது. ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சந்ததிகளுக்கு சொல்லித்தரணும். அதனால் ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்தணும். சொல்லுங்கள், உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தணும், போற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் ஒரு பாடலை நான் பாட போகிறோம். இயேசுப்பா உங்கள் நாமத்தை உயர்த்தி சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? இந்த வேலையில் உயர்ந்தவரை எழுந்து நின்று கைகளை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம் அல்லேலூயா.
காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஆமென். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடா. விசுவாசத்தோடு சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. Glory. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் பாடுங்க, துதிங்க. ஆண்டவர் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நம்ம யோவான் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அவர் மெய்யான ஒளி வார்த்தையாக இருந்தவர். இந்த பூலோகத்தில் வந்து எப்படிலாம் அவர் பணி செய்தார், இறைப்பணி செய்தார், பிதாவின் சித்தத்தை செய்தார். அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் வரிசையாக படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் சமாரியா ஸ்திரீ கிட்ட அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தண்ணீர் கொஞ்சம் வேணும்னு கேட்குறாரு. அந்த இன்சிடென்ட் எதில் வருது? யோவான் சுவிசேஷத்தில் நம்ம ரீட் பண்ணும்போது பார்க்குறோம். அவரிடத்தில் வருகிறவங்களுக்கு என்ன தண்ணீர் தருகிறாரா? ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் ரணங்களை போக்கும், காயங்களை ஆற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எத்தனையோ தண்ணீர் சொல்கிறாங்க. இந்த தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது, இந்த தண்ணி குடித்தா அதுக்கு நல்லதுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் நான் சொல்கிற தண்ணி என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நதி, தண்ணி இதெல்லாம் வேதத்தில் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்க்கும்போது எதை கொடுக்குது? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கொடுக்குது. நதியை போல, ஆற்றை போல. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இயேசு பிதா அவங்க வேலையெல்லாம் செய்துட்டாங்க. இன்றைக்கி நம்மோடு இருக்கிறாங்க திரியேக தேவன். இன்றைக்கி பரிசுத்த ஆவியான நாட்களில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? டெய்லியும் பூஸ்ட் பண்ணுறாரு, வழி நடத்துகிறார். அதனால் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் இந்த கடைசி நாட்களில் ஊற்றுவேன் என்று சொன்னார்.
இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா அப்படி சொல்லி கேட்டுட்டு இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை நான் பாடி நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலாமா? தாகோலன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, வறண்ட நிலங்கள் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா என்று சொல்லி தாகத்தோடு கேட்டு நாரதன் வேலை நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. தாகமுள்ளோன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, தாகமுள்ளோன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன், தாகமுள் ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா. நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், ஊற்றுமையா வல்லமை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை கோரி நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நல்லா கேட்போம். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளோன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளோன் மேல் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனித்தர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை
தண்ணீரை ஊற்றுவேன், ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகத்தோடு ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொருந்திட வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகத்தோடு காத்திருக்கீங்களா? தாகத்தோடு காத்திருங்க. ஹல்லேலூயா. தாகம் இருந்துச்சுன்னா ஜீவ தண்ணீர் கிடைக்கும். ஹல்லேலூயா. தட்டுனால் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எடுத்து வைக்கணும், அப்பதான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷங்க உதவி கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க? கேட்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பெற்றுக்கொள்கிறதுனா கூட கேட்கணும். முழங்கால் படிடுவோமா? நாரதி என்ன செய்ய போகிறேன் கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். அப்பாட்ட கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம், அம்மாட்ட கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் பரம தகப்பனிடம் நீங்கள் கேட்கணும் வாயை விட்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய விஷன், தரிசனம், ஆசைகள், தீர்மானங்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையை அழகாக கொடுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாம். உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ராம்ப்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கற்பனைக்கு எட்டாத காரியங்களை ஒரு நொடியில் எல்லாம் பண்ணி தந்துடுது. இன்னைக்கு நீங்கள் எதை கேட்டாலும் அது பண்ணி தருது, மேக் பண்ணி தருது. இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச ஒரு செயலையே, ஒரு ஆப்பே இப்படி உங்களுக்கு உருவாக்கி தருதுன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளோ அழகாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன தப்பு பண்ணிடுறோம்? ப்ராம்ப்டில் மிஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அழகாக நேர்த்தியாக இருந்தால் மாத்திரமே, அதற்கேற்ற காரியங்கள் இருந்தால் மாத்திரமே அந்த ரிசல்ட் அழகாக தருது அந்த ஆப். இன்னைக்கு நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் ஜெபம் பண்ணுறோம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை குருட்டுத்தனமாக வச்சுருக்கிறோம். இன்னைக்கு இப்படிலாம் நடந்துடணும், அப்படிலாம் நடந்துடணும் இல்லை. இந்த ரூல்ஸ் படி இப்படிலாம் இருந்தால் தான் இந்த காரியங்கள் ஒரு ஆப் உருவாக்க முடியுதுன்னா, அதே போல் ஆண்டவர் இடத்துல வருவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் வேத புத்தகத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. அதன்படி நம்ம சேரணும். எடுத்தோன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு வசனத்தை வாசி, 2 வசனத்தை, இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன், இந்த அதிகாரத்தில் இந்த ஆண்டவர் என்னோட எந்த வசனத்தை பேசினார் அதை அடி கொடுத்துடுங்க. 5 நிமிஷம் இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க? தியானிங்க. அந்த வசனத்தை தியானிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எனக்கு நன்மை வேணும், உதவி வேணும்னு கேட்கக்கூடாது. அவருடைய துதி ஆராதனைகள் என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒரு 50 துதி நாட்களை சொல்லணும், புகழ்ந்து பாடணும். அதெல்லாம் பாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஊற்றார், உலக நண்பர்கள், உலக தேசம் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
தானியேல் முழங்கால் படிக்கிறதுக்கு முன்பாக அவனுக்கு ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா, கேட்டாரா. இன்னைக்கு நான் எத்தனையோ நாட்கள் ஜெபம் பண்றேன், எத்தனையோ கூடுகைக்கு போறேன், அங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, எங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நான் தேடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற விசுவாசம் போதும், நீ இருக்கிற இடத்துல நீ எதை நோக்கி நீ ஜெபம் பண்ணாலும் சரி, நீ என்னை தேடு வேண்டிய விதமாக தேடும்போது உன் வாழ்க்கையில நன்மை செய்ய நான் அநீதியுள்ள தேவன் அல்ல, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுமுத்திரன் அல்ல. நீ தேட வேண்டிய விதமாக என்னை தேடும்போது நீ என்னை கண்டடைவாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தகப்பன். விசுவாசிக்கணும், உண்மையா விசுவாசிக்கணும். தானியேலை போல ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அக்கினி ஜூலை இருந்தாலும் சிங்க கெபிகள் இருந்தாலும் எங்க வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. எது முன்பாக வந்து நின்னாலும் நாங்கள் பின்னிட்டு பார்க்க மாட்டோம். இந்த வாலிபர்களை போல இருப்போம். சிங்க கபி போல சில பிரச்சனைகளுக்கு முன்பாக நிற்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கலாம். அக்னி ஜுவாலை அழிக்கிற காரியங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கலாம். என் தேவன் சிங்க கபிகளை சிங்கங்களை உருவாக்கின தகப்பன், அக்னியை உருவாக்கின தகப்பன், சரீரத்தை உருவாக்குகின்ற தகப்பன், இல்லாதவைகளை இருக்கவைகளை போல் அழைக்கின்ற தகப்பன். அவரால் உருவாக்கவும் முடியும், அவரால் அழிக்கவும் முடியும். அவர் ஆல்மைட்டி, ஆதி மந்தம் உள்ள தகப்பன். அவருடைய வார்த்தையினால் சுகம் உண்டாகும். விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான், குஷ்டரோகி சுகமாகிறான், பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலை பெறுகிறார்கள், கண் தெரியாதவன் பார்வை அடைகிறான். எத்தனையோ அதிசயங்களை யோவான் புத்தகத்தில் பார்க்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இன்னைக்கு ஆப்ல தான் நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை சொன்னா இந்த காரியத்தை இன்ஸ்டன்டா செய்து, ஆனா ஆண்டவர் அற்புதத்தை இன்ஸ்டன்டா செஞ்சாரு. ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக அப்படின்னு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிற உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அந்த பாவங்கள் உடனே மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இந்த உலக பிரகாரமா இருக்கிற ஆப்புகள் இதெல்லாம் ஒரு செயற்கையா ஒரு காரியத்தை பிம்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் உண்மையா செய்யறார். உங்க வாழ்க்கையில போலியாக அல்ல, உண்மையாக செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிங்க, என் தேவன் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. என் தேவன் வல்லவர். சொல்லுங்க, என் தேவன் விடுவிக்க வல்லவர். என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். என்னை காக்கிறவர், என்னை சுமக்கிறவர், என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவோமா, நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் என்று சொல்லி எல்லாம் விசுவாசத்தோடு இடைவிடாமல் உம்மை நாங்கள் ஆராதிப்போமா என்று சொல்லி இந்த ஆராதனை வேலையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது பாடலை எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஒரு மனதோடு தானியேலுக்கு இருந்த விசுவாசத்தோடு உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை பாட்டு நீங்க பாட போறீங்க. சொல்லுங்க, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாரும் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை காத்திடுவார். அம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாம்
கைகளை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை அழைத்தவரே கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். சொல்லுங்க. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. தானிகளை போல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை வாழ்க்கையில் தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவர். ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. வாழ்க்கையில எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. ஆமென். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. கோரி எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன், முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இடைவிடாமல் ஆராதித்தால் தானியேலை போல ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல இன்னைக்கு ஜெபித்த எல்லாருடைய காரியமும் ஜெயமா இருக்கட்டும். ஹல்லேலூயா.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலே நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, மீதமுள்ள பகுதியில் நீயே எடுத்து வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் அறிக்கிடலாம்.